ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாங்கள் இன்று ஐகான் வாட்டர் ஹீட்டர் எவ்வாறு திருத்துவதென்று சொல்லி பார்ப்போம். நீங்கள் பார்க்கின்ற இந்த வாட்டர் ஹீட்டர் ஐகான் கம்பெனியுடையது. இதில் என்ன பண்ணுதுன்று சொல்லி பார்த்தால், தண்ணீர் சூடாகவில்லை, சுவிட்சை போடும்போது ட்ரிப் ஆகிறது. என்ன பிரச்சனை என்று சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் பார்க்குற இந்த வாட்டர் ஹீட்டர் ஐகான் கம்பெனியுடையது. இதோட மூடியை நாங்கள் இதே போல் கலட்டி எடுப்போம். இந்த வாட்டர் ஹீட்டரில் பார்த்திங்கன்னு சொன்னால் கோயில் இருக்குது, தெர்மோசெட் இருக்குது, தெர்மோசெட் கண்ட்ரோல் இருக்கிறது, ஓவர்லோட் இருக்கின்றது. இப்போது நாங்கள் கோயிலில் இருக்கிற வயர்களை கலட்டி கோயிலை பிரித்தெடுப்போம். கோயிலில் பொருத்தப்பட்ட வயரை நாங்கள் கலட்டி எடுத்தாச்சுது. இப்போது தெர்மோசெட்டில் இருக்கிற வயரை கலட்டி எடுப்போம். ஹீட் டெம்பரேச்சர் சென்சரையும் கலட்டி எடுப்போம். பாடியுடன் இணைக்கப்பட்ட எர்த் வயரையும் கலட்டி எடுப்போம். ஹீட்டரிலிருந்து கோயிலை நாங்கள் பிரித்தெடுப்பதற்காக ஹீட்டரில் பூட்டியிருக்கும் நட்டுகளை நாங்கள் கலட்டி எடுப்போம். நட்டுகள் எல்லாவற்றையும் கலட்டியாச்சுது. ஒரு ஸ்க்ரூட்ரைவரின் உதவியுடன் அந்த கவரை நாங்கள் கலட்டி எடுப்போம். கோயிலை நாங்கள் கலட்டி எடுப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஹீட்டர் கோயில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்சியம் ஃபோமாக இருக்கிறது. கோயிலில் இவ்வாறு கால்சியம் ஃபோமாகும் காரணத்தால் ஹீட் குறைவாகத்தான் கிடைக்கும். இவ்வாறு கோயிலில் கால்சியம் ஃபோம் பண்ணும்போது ஹீட் கூடுதலாக ஆவதால் கோயில் பழுதாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். மல்டிமீட்டரை வச்சு நாங்கள் கோயிலை பரிசோதித்து பார்ப்போம். மல்டிமீட்டரின் ஒரு வயரை கோயிலின் ஒரு பகுதியிலும் மற்ற வயரை மற்றொரு பகுதியிலும் வைத்து பரிசோதிக்கும் போது மீட்டரை தொடர்பை காட்டுகின்றது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கோயில் பொடி ஷார்ட் ஆகிட்டுது. அதற்காக நாங்கள் புதிதாக ஒரு கோயிலை மாற்றுவோம். அதை எவ்வாறு மாற்றுவதுன்னு சொல்லி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கோயிலை மாற்றுவதற்கு முதல் நாங்கள் கோயிலை பரிசோதிப்பது நல்லது. கோயிலின் 2 பாகங்களையும் மல்டிமீட்டரின் உதவியுடன் பரிசோதித்து பார்ப்போம். அதேபோல் பொடி ஷார்ட்டையும் பரிசோதித்து பார்ப்போம். கோயில் நன்றாக இருக்கின்றது, பொடி ஷார்ட் ஒன்றும் இல்லை. கோயிலை பொறுத்துவதற்கு முதல் அளவுகள் சரியாக இருக்கின்றதான்னு சொல்லி பரிசோதித்து பார்ப்பது நல்லது.
கோயிலை மாற்றுவதற்கு முதல் டேங்கில் இருக்கும் கல்சியத்தை நாங்கள் சுத்தப்படுத்துவது நல்லது. அதற்காக நாங்கள் முதல்ல டேங்கை சுத்தப்படுத்தி கொள்ளுவோம். டேங்கை நாங்கள் சுத்தப்படுத்தியாச்சுது. இப்போது கோயிலை எவ்வாறு பொருத்துவதென்று சொல்லி பார்ப்போம். கோயிலை நாங்கள் நீர் வழங்கும் பகுதியை நோக்கி இவ்வாறு பொருத்த வேண்டும். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அம்புக்குறி அடையாளம் இருக்கும். அது கீழ் நோக்கி இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். கோயிலை டேங்குடன் இணைத்தாச்சுது. இப்போது நாங்கள் கோயிலை இறுக்கமாக பிடித்திருக்கும் மூடியை வைத்து கோயிலை டைட் செய்து கொள்ளுவோம். செட் சுவிட்சை நாங்கள் கோயிலுடன் இணைத்துக் கொள்ளுவோம். செட்டில் நாங்கள் பவர் வயரை இணைப்போம். பேஸ் வயரை முதலிலும் நியூட்ரல் வயரை இரண்டாவதாகவும் நாங்கள் பொருத்துவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது நியூட்ரல் வயர். பாடியுடன் எர்த் வயரை இணைப்போம். தேமசெட் கண்ட்ரோலிலிருந்து வரும் ஒரு வயரை கோயிலுடன் இணைப்போம். தேமசெட்டின் மற்ற வயரை நாங்கள் பவர் வயர் அதாவது பேஸ் வயருடன் இணைப்போம். நியூட்ரல் வயரை எவ்வாறு இணைப்பதுன்னு சொல்லி பார்ப்போம். நியூட்ரல் வயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டிகேட்டர் பல்புக்கு ஒரு வயர் போகிறது. அதிலிருந்து தொடர்பாக இன்னொரு வயர் வருகிறது. அந்த ஒரு வயரை தேமசெட்டில் இணைப்போம். அதிலிருந்து தொடர்பு ஆகி வருகின்ற மற்ற வயரை கோயிலுடன் இணைப்போம். கோயிலுக்குரிய வயர் கனெக்ஷனை இணைத்திட்டோம். இப்போ தேமசெட் கண்ட்ரோலிலிருந்து வர சென்சரை நாங்கள் ஹீட்டர் கோயிலுடன் இணைப்போம். மேலே உள்ள கவரை நாங்கள் ஹீட்டருடன் பொருத்துவோம். ஹீட்டரின் மேல் மூடியை நாங்கள் பொருத்தியாச்சுது. இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற தேமசெட் கண்ட்ரோல். தேமசெட் கண்ட்ரோலை நாங்கள் திருப்புவதன் மூலம் ஹீட்டரை ஆன் ஆஃப் செய்து கொள்ளலாம். டெம்பரேச்சரையும் கட்டுப்படுத்தி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டிகேட்டர் லைட் வேலை செய்கிறது.